வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் இருக்க விரிவானம் அதில் கனவு பழித்தது அப்படின்ற லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், கற்றவை கற்றபின் இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இக்கடிதத்திற்கு நீங்கள் விரும்பும் வகையில் வேறு ஒரு தலைப்பிடுக. வேறு ஏதாவது ஒரு பேர் சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இந்த புக்கில் கொடுத்துருக்க ஆன்சர் எண்ணம் ஈடேறியது. செகண்ட் கொஸ்டின், உங்கள் எதிர்கால கனவு குறித்து ஒரு கடிதம் எழுதுக. ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது இருந்துச்சு, உங்களுக்கு நல்லாவே சூப்பராக எழுத தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உங்களோட எய்மை பற்றி எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து கொடுத்துருக்க ஃபார்மேட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிற லெட்டர் விஷ்ணு அப்படிங்கிற பையன் உங்கள் அத்தைக்கே எழுதுகிற ஒரு லெட்டர் தான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அன்புள்ள அத்தை, நான் இங்கு நலமாக இருக்கிறேன். நீங்கள் அங்கு நலமா? உங்களின் அறிவுரைப்படியும் வழிகாட்டுதலின் படியும் நான் இன்று அறிவியல் துறையில் சிறந்து விளங்குகிறேன். என் எதிர்கால கனவு நனவாதுவதற்கு என்னால் ஆன முயற்சிகளை மேற்கொள்வேன். என் உயர்வும் உழைப்பும் நாட்டை உயர்த்துவதாக இருக்கும். என் லட்சிய பாதை மிகவும் சிறப்பானதாக அமையும். 10 பேரோடு 11வது நபராக நான் இருக்க மாட்டேன். என் கடமையை உயிரென மேற்கொண்டு சாதனை புரிவேன். என்னுடைய அறிவியல் ஆய்வு மற்ற வல்லரசு நாடுகளுடன் போட்டியிடுவதாக இருக்காது. நம் நாட்டின் அழிவின் விளிம்பில் இருக்கும் சமுதாயத்திற்கு உதவும் வகையில் இருக்கும். நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள், அக்கிராமங்களின் முதுகெலும்பு இளைஞர்கள். அவர்களுள் ஆர்வமுள்ள கிராமப்புற இளைஞர்களை கூட்டி விழிப்புணர்வூட்டி வேளாண் துறையை மேம்பட செய்வேன். மழை நீரை சேமிக்கவும் புதிய விவசாய உத்திகளை பயன்படுத்தி குறைந்த நாட்களில் மகத்தான விளைவிச்சலை உருவாக்குவேன். வேளாண் பணிக்கான புதிய எந்திரங்களை கண்டறிவேன். அவற்றால் சுற்றுச்சூழல் பாதிப்படையாதபடி பார்த்து கொள்வேன். நம் நாடு வறுமை, பஞ்சம், பிணி போக்கி செழுமை, வளமை, பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளம் செழிக்க அறிவியலின் வழி நின்று பாடுபடுவேன். மேலும் வேறு என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் அவ்வப்போது கூறுங்கள். இப்படிக்கு தங்கள் அன்புக்குரிய ச. விஷ்ணு. உரைமேல் முகவரி. இங்கே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் உங்களுக்கு ஓனாக எழுத தெரியும் அப்படின்னா உங்களோட கனவை பற்றி உங்களோட சொந்தக்காரங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ நண்பர்களுக்கோ இந்த மாதிரி ஒரு கடிதத்தை எழுதலாம். அடுத்ததா மதிப்பீடு. கொஸ்டின் நம்பர் 1. இன்சுவையின் எண்ணம் நிறைவேற காரணங்களாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள்? அவள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு என்ன காரணம், என்ன முயற்சி எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த லெசன் மூலமாக என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லணுமா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் 3 பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, இன்சுவை தான் எடுத்த செயலில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். அவளுடைய அத்தை கூறிய அறிவுரையை சிரமேற்கொண்டு பின்பற்றினாள். செகண்ட் பாயிண்ட், நூலகம் சென்று பல நூல்களை படித்து சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொண்டாள். தன்னுடைய வாழ்வில் அதனை மேற்கொண்டாள். தேர்ட் பாயிண்ட், விடாமுயற்சியும் உழைப்பும் மனிதனை உயர்த்தும் என்பதற்கு இன்சுவை சான்றாக திகழ்ந்தாள். இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக. ஸோ இதில் என்ன ஆன்சர் எழுதணும்னா, கடிதத்தில் தமிழர்களுக்கும் அறிவியலுக்கும் என்னென்ன சம்பந்தம், பழங்காலத்திலேருந்தே தமிழர்கள் அறிவியல் மீது எவ்வளவு ஈடுபாடாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவங்க கடிதத்தில். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த கேள்விக்கு நம்ம விடையாக எழுத போகிறோம். இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்மளோட சேனலில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து ஈஸியாகவே எழுதிடலாம். ஸோ அதற்கான விடை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், கனவு பழித்தது என்ற தலைப்பு இக்கடிதத்திற்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதனை விளக்குக. ஸோ இதோட ஆன்சர் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன அட்வைஸ், எப்போவுமே மனப்பாடம் பண்ணி மட்டும் எழுதாதீங்க. அந்த பாடத்தோட உள் அர்த்தம் முழு அர்த்தத்தை வந்து பார்த்துட்டு எக்ஸ்பிளனேஷனை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஆன்சர் எழுதுனீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்ஸுமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ மனப்பாடம் பண்ணால் நம்ம 10 பாயிண்ட் மனப்பாடம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 5-6 தான் எக்ஸாம் டைமில் ஞாபகம் இருக்கும். பட் புரிஞ்சு படித்தா நம்ம படித்ததை விட நம்ம ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறையவே எழுத முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹர்ஷாஸ் லேர்னிங். நம்மளோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். Thanks for watching the video.